தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் தேர்தல் களம் வாக்காளர்கள் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி பிரச்சாரம் என்று சூடுபிடித்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. வாக்கு சேகரிப்பும் அந்த பகுதியிலே இருக்கின்ற உள்ளாட்சி தலைவர்கள், கழகத்தினுடைய செயலாளர்கள் என்று பலரும் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கினை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மாவட்ட மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியனுக்கு கழகம் கண்ட உதயசூரியன் சின்னம் பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்கள் தந்த உதயசூரியன், கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலமாக கட்டி காத்த உதயசூரியன் சின்னத்திலே வாக்கினை அழைத்து ராசா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூடலூர் நகரமன்றத்தினுடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற எல்லோராலும் பாசமிகு சகோதரி என்று பண்போடு அழைக்கப்படுகின்ற பரிமலா அவர்கள் 16வது வார்டு காசிமயல் பகுதியிலே வாக்கு சேகரிப்பும் பயணத்தை தொடர்ந்தார் என்றும், இவரோடு காசிமயல் பகுதியுடைய கவுன்சிலராக இருக்கின்ற ஆபிதா அபுதாயிர், மும்தாஜ் 18வது வார்டு கவுன்சிலர், தனலட்சுமி கோழிப்பாலம் கவுன்சிலர், கௌசல்யா சுங்கம் கவுன்சிலர், நீலமலை அன்பில் சந்தானம் கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன், அப்துல் மஜீத், ஜாஃபர் சாதிக், புனிதா, சுலைகா, நியாஸ் என்று 30க்கு மேற்பட்டவர்கள் நகரமன்றத்துடைய பெரும் தலைமையாக இருக்கின்ற பாசமிகு சகோதரி என்று பண்போடு அழைக்கப்படுகின்ற பரிமலா அவர்களோடு சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள், நீலமலை நெப்போலியன் என்று இன்றைக்கு வர்ணிக்கப்படுகின்ற நமது ராசா அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து தந்தவர், கொண்டு வர தரப்போகின்றவர் என்று சொல்லி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை கேட்டதாக நமது செய்தியாளரிடம் கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களும் அந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலராக இருக்கின்ற ஆபிதா அபுதாயிர் போன்றவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். நம்முடைய நகராட்சி தலைவி அன்பு சகோதரி பரிமலா வந்திருக்கிறாங்க. அண்ணன் சந்தானம் மற்றும் கவுன்சிலரு எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கிறோம். உங்கள்கிட்ட உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்க வந்திருக்கோம். நீங்க கேட்டாலும் கேட்டாட்டி எங்களுக்கு தலைமுறையா உதயசூரியன் தான். இருந்து எங்களுக்கு அவருக்கு ஆயுசம் அவருக்கு வேணும்னு கேட்கணும். தளபதி 1000 ரூபாய் போட்டிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப சந்தோஷம், தேவைப்படுது எங்களுக்கு. மகராசி இன்னும் நல்லா இருக்கட்டும், இன்னும் மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அவருக்கு ஆயுசு கொடுக்கணும். சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் மத்தியிலும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பதனுடைய பயனை பற்றி கேட்டறிந்தார் என்றும், செல்லும் இடமெல்லாம் அமோகமான வரவேற்பு உதயசூரியன் சின்னத்துக்குத்தான் எங்களது வாக்கு என்று முதியோர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு நகரமன்றத்துடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பாசமிகு சகோதரி என்று பண்போடு அழைக்கப்படுகின்ற பரிமலா அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நகர்வள பகுதிக்கு இதனை தெரிவித்திருக்கிறார். உதயசூரியன்
மேல வேண்டாம் கீழே போயிடலாம். ஆமா அப்படியே எல்லாம் உள்ள போங்க. உதய சூரியனுக்கு ஓட்டு கேட்டு நோட்டீஸ் கொடுமா. வாங்க வாங்க வாங்கம்மா. அப்பா போட்டோ எடுப்பா. வீடம்மா அதுலயா அவங்க அம்மா இல்ல பரவாயில்ல, நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாலே போறோம். நாங்க வீட்டுல வந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். காக்கா இருக்காரா? உங்களெல்லாம் எடுக்க மாட்டாங்க. It's me. எடுத்து கொடுங்க அக்காக்கு. போன் பேசிட்டு இருக்கறதெல்லாம் எடுக்காதீங்க. பாருங்க இது எதுக்கு? ஓகே. லாஸ்ட் டைமே இதுதான் போட்டேன். அப்படியா? இந்த மாதிரி போடுங்க. நம்ம நாடு மீட்டர் இல்ல இது எங்களுக்கு மட்டும் இல்லக்கா, எல்லாருக்குமே புரியுது. இண்டிவிஜுவலா நான் சொல்றது இல்ல.
அப்படியா ஒரு நிமிஷம் அப்படியே லைன் இருங்க. புதிய சூரியனுக்கு தாத்தா சேர்மே எனக்கு சொல்லுங்கம்மா. ஹலோ திராவிட மாடல் பெரிய நல்லாட்சி அமைக்க ஒத்துழைப்பு நல்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பரப்பிட செய்த நாட்டிலே மேலே சரி தாத்தா சரிங்கம்மா. இல்லைண்ணா இன்னைக்கு முதியோர் போட்டு தள்ளு தள்ளு ஆபி அங்கிட்டு போ. ஆபி 1000 ரூபாய் காசு கிடைக்குதா? இப்படி என்ன அக்கா அப்படியே 10 ரூபா எங்க வாங்க வெளியே இருக்கணும். வாங்க ஆமா வாங்க இந்த வாங்க என்ன சொல்றாங்கன்னு சேர்மனுக்கு எதுக்கு எத்தனை ஓட்டு என்னன்னு கேட்டுக்கலாம். அவங்ககிட்ட இவங்ககிட்ட ரவி பாயம்மா நீங்களும் வந்து நில்லுங்க. அது தொண்டை வலி நல்லா சாப்பிட வெயில்ல சவுண்ட் அவ்வளவுதான் சவுண்ட் அது. சவுண்ட் கம்மி பண்ணணும் வைக்கணும். ஆன் பண்ணு. திராவிட மாடல் பெரிய நல்லாட்சி அமைக்க ஒத்துழைப்பு நல்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பரப்பிட செய்த நாட்டிலே உதயசூரியனுக்கு ஊருக்குள்ள போவாங்க. நல்லா இருக்குங்களா? அந்த பக்கம் அப்படி போங்க. ஒன் சைடா அப்பதான் தெரியும். எல்லாம் அங்க தெரியும்னா முதுகுதான் தெரியும். அப்படி நில்லுங்க. பக்கத்துலயும் இருக்கும் கவுன்சில். சரிங்கம்மா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சரி வாங்க. ஆபிதா கௌசல்யா உதயசூரியனுக்கு
மூணு கோடி இருக்கா? 3 இருக்கா? ரைட், போதும். 3 ஓட்டுனா 3 ஓட்டு. நீங்க உங்க பேர் கேட்பாங்க, நான் பேர் கேட்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க இப்படி உதயசூரி சென்டர் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க. பழனி ஆண்டி தலைவி வந்திருக்காங்க. நம்ம நகராட்சி தலைவி பரிமளா அம்மா உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு அந்த ராசாவுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறாங்க. நாங்க உதயசூரியனுக்கு தான் காலாகாலமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டியும் உதயசூரியனுக்கு தான் போடுவோம். உதயசூரியனுக்கு தான் போடுவீங்க. முதல்ல எங்க இருந்தீங்க? நான் எல்லமலையில. எல்லமலையில இருந்தீங்க. அங்க இருந்தே உதயசூரியனுக்கு தான் கவுன்சிலர் ஆயிருக்கேன். உங்க பேருங்கய்யா? உதயசூர மாமனார். யோகேஸ்வரனோட மாமனாரா நீங்க? உதயசூரி, சரி, நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. நீங்க கவுன்சிலரா இருந்திருக்கீங்க. உதயசூரியனுக்கு தான் எங்களுடைய வாக்குங்கிறீங்க. நீங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதயசூரியன் நன்மை. எல்லமலையில டோர் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டேன். சாயங்காலம் போயிடுவேன். தளபதி 1000 ரூபாய் கொடுக்கறாரு மகளிருக்கு உரிமை திட்டம் சொல்லிட்டு, அதை பத்தி அந்த மகளிர் என்ன சொல்றாங்க? எல்லாம் வரவேற்கிறாங்க. 1000 ரூபாய் கிடைக்கிறது, பஸ்ல போக்குவரத்து ஃப்ரீ. எந்த காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சு? யாருமே அப்படி இல்லையே. அப்புறம் ரோடு எல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க. 25,000 கோடி கோவேரிக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க. செஞ்சிருக்காரு. அதெல்லாம் நாங்க ரோடு ஒர்க்கா முகாந்தமா சொல்றோம் எல்லாருக்கும். டெய்லி போயிட்டு இருக்கோம். இந்த காலை உணவு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்குறாங்களே, அதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? எல்லமலை பகுதியில எல்லாம் நல்லா வரவேற்றாங்க. அந்த காலை உணவு திட்டத்தை பத்தி நீங்களே சொல்லுங்களேன். காலை உணவு திட்டம் நாங்களெல்லாம் படிக்கும் போது மத்தியானத்துல போய் பச்சை தண்ணி குடிச்சிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ சுத்தமா வீட்டுக்கு காலையில போனா காலையில குடிச்சு அனுப்பிட்டா மத்தியானம் சாப்பிடுறாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க, காலையில சாப்பிட்றாங்க. பிரச்சனை இல்லைங்க. வண்டியில ஃப்ரீ வராங்க. அப்ப என்னங்க படிக்கிறது கஷ்டம் தப்போ இந்த காலத்துல. கலைஞராட்சி வந்து அவங்க பேர் சொல்லுங்க. தங்கம்மா. தங்கம்மா உதயசூரியனுக்கு நாங்க ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. தலைவி பரிமளா ஆச்சுங்களா? உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கு. உங்களுக்கு விருப்பம் தானா? ஓட்டு ரைட். ஐயா தளபதி அவர்கள் 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை திட்டம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிடைக்குதா? எத்தனை மாசம் வாங்கிட்டீங்க? 7 மாசம் வாங்கிட்டீங்க. இந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மன மகிழ்ச்சி. அப்ப தளபதியினுடைய ஆட்சியை பத்தி என்ன சொல்றீங்க? நல்ல ஆட்சிங்க. நம்ம தலைவரோட ஆட்சி தான் நிலைக்கணும். கண்டிப்பா 7 ஓட்டு. காசுக்காக இந்த காலம் வரை பாடுபடல. கட்சிக்காக தான். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.